காலை ஆராதனை வேளைக்கும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு ஆண்டவரை பாடி துதிக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன். நம்ம இன்னைக்கு பாடின பாடல் எல்லாமே இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை வைத்து தான் நாம் பாடல் பாடினோம். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்த வசனம் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆமேன். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், நீதிமொழிகள் Proverbs 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தரை நான் நம்பினால் தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் நம்மை வைப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். நம்ம இந்த கால வேளையில் நம்பிக்கை குறித்ததான அநேக பாடல்களை பாடி கர்த்தரை துதிக்க தேவன் நமக்கு என்ன செய்தார்? உதவி செய்தார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம நம்பணும். இன்னைக்கு அநேகருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆமேன். கடந்த வாரத்தில் குட் ஃப்ரைடே நம்ம கொண்டாடினோம். ஈஸ்டர் சர்வீஸ், உயிர்த்தெழுந்த ஆராதனை, உயிர்த்தெழுந்த நாளை நாம் தியானித்தோம், கொண்டாடினோம். ஆனால் நிறைய ஜனங்கள் அதை ஒரு கொண்டாட்டமாகத்தான் எடுக்கிறாங்களே தவிர அதை நம்பிக்கையாய் எடுக்கவில்லை. இந்த கிறிஸ்து இயேசு எனக்காக இரத்தம் சிந்தினார் என்று நம்பி இருந்தால், இந்த கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்திருக்குமானால் இன்றைக்கு சபைகள் எல்லாம் நிரம்பி என்ன செய்திருந்திருக்கும்? வழிந்திருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக சபைகள் வெறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஜனங்களுக்குள்ளே கர்த்தரை நம்பவில்லை. ஆமேன். அவர்கள் கர்த்தரை நம்பி இருந்தால், அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் உலகத்தை ஜெயித்து விட்டார், பிசாசின் தலையை அவர் தன்னுடைய காலின் கீழே நசுக்கி விட்டார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இருக்குமானால் இன்றைக்கு சபைகள் நிரம்பி இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஜனங்கள் கர்த்தரை தேடி இருப்பார்கள். அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ளே குறைவுபட போய் தான் ஆமேன் இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? தத்தளிக்கிறாங்க. அநேக வியாதிகளாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும், பாடுகளாக இருக்கட்டும். ஆமேன். ஆமாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரை நம்ம நம்பணும். ஆமேன். ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்திருந்தாதான் நாம் அவரை என்ன செய்ய முடியும்? நம்ப முடியும். அப்படி நாம் நம்பும் பொழுது கர்த்தர் நாம் நம்புகிற காரியங்களில் நமக்கு ஜெயத்தை தருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். சங்கீதம் 62ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நான் பார்ப்போமானால், சங்கீதம் 62:5-8 வரைக்கும் அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி நீ என்ன செய்? அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமேன். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது, நான் எதை நம்புகிறேனோ அது மனுஷனிடத்திலிருந்து வராது, அது அவரிடத்திலிருந்து எனக்கு வரும். நீ அவரை நோக்கி காத்திருப்பாயானால், அவரிடத்தில் நீ அமர்ந்திருப்பாயானால், ஆமேன். ஹல்லேலூயா. அவர் மீது உன்னுடைய நம்பிக்கை இருக்குமானால் நீ நம்புகிற காரியம் அவராலே வரும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அதுக்கு கீழே இருக்கிற வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் என்ன செய்து இருக்கிறது. பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. என்னுடைய அடைக்கலம், என்னுடைய சுகம், என்னுடைய பலன் எல்லாமே எங்க இருக்குன்னா தேவனுக்குள் இருக்கிறது.
அதனால தான் அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. ஆமென். அவருக்குள்ளதான் பலன் இருக்கிறது, அவருக்குள்ளதான் சுகம் இருக்கிறது, அவருக்குள்ளதான் அடைக்கலம், பாதுகாப்பு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, 8வது வசனத்துல அவர் சொல்றாரு, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். ஆமா, ஜனங்களே அவரை நம்புங்கள், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்க என்ன செய்யுங்க, அவரை நம்புங்கள். உங்களுடைய உயர்விலும் அவரை நம்புங்கள், உங்களுடைய தாழ்விலும் அவரை நீங்க என்ன செய்யுங்க, நம்புங்கள். ஆமா, மனுஷன் உங்களோடு கூட இருக்கும் பொழுதும் நீங்க கர்த்தரை நம்புங்கள். மனுஷன் உங்களோடு கூட இல்லாமல் இருக்கும் பொழுதும் நீங்க கர்த்தரை என்ன செய்யுங்க, நம்புங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா நாசியில சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம்னு சொல்லி அவர் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நம்ம மனுஷனை நம்புகிறதை பார்க்கலும் கர்த்தரை நம்புகிறது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நீ சந்தோஷத்திலும் நீ கர்த்தரை என்ன செய், நீ நம்பு. பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் வேதனைகளிலும் நீ கர்த்தரை நம்பு. அவர் ஒருவர் தான் உனக்கு பலனானவர், அவர் ஒருவர் தான் உனக்கு அடைக்கலமானவர். ஆமென். ஹல்லேலூயா. உன் சத்துருக்கள் உன்னை பார்க்கும் பொழுது உன்னை காட்டிலும் அவர்கள் பலவான்களாய் காணப்படலாம். உன் சத்துருக்களை பார்க்கும் பொழுது உன்னை காட்டிலும் அவர்கள் உன்னை விட அதிகமானவர்களாய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் மீது நாம் நம்பிக்கையாக இருப்போமானால் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய அடைக்கலமாய் இருக்கிறார், நமக்கு ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை தான் நம்ம 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். யோசபாத்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம். யோசபாத்தும் இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அநேக நாடுகள் கூடி என்ன செய்கிறாங்க, படையெடுத்து வருகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் அவர்கள் மிகவும் பலத்தவர்களும் அதிகமானவர்களுமாய் என்ன செய்தார்கள், பெரியவர்களுமாய் இருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் யோசபாத்து இந்த ஜெபத்தை அவங்க ஜனங்களோடு சேர்ந்து அவர் செய்கிறார். ஆமென். அந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு கூட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள், இதோ அவர்கள் எங்கேதிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆமென். இதை நம்ம ஜெப நாட்களில் நம்ம இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இவனுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கம் வரும்பொழுது, இவனை காட்டிலும் பலவானவர்கள் இவனை நெருக்குகிற வேளையில இவன் கர்த்தரை தேடினான். அதுதான் தாவீது சொல்றாரு. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். ஆமென். இந்த யோசபாத்து நான் நெருக்கப்படுகிற வேளையில அவனுக்கு ஒரு விடுதலை வேணும். அந்த ஜனங்களிடத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை வேணும். அந்த ஜனங்களிடத்திலிருந்து அவனுக்கு ஒரு ஜெயம் வேணும். அந்த ஜனங்களிடத்திலிருந்து இவனுடைய ஜனங்களை, இவன் ராஜ்யபாரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு அடைக்கலம் வேணுங்கிறப்ப இவன் மற்ற ராஜாக்களை தேடி ஓடாமல், மற்ற மனிதர்களை தேடி ஓடாமல், மனிதர்கள் எல்லாரையும், அந்த தேசத்தார் எல்லாரையும் அவன் கூடி வர செய்து உபவாசித்து தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து அவன் ஜெபிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரங்களை முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேம் கூடின சபையில் நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற தேவரீ நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு.
அவங்க அந்த ராஜாக்கள் எல்லாரும் என்னை எதிர்த்தரலாம், என்னை மேற்கொண்டரலாம். ஆனால் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா உங்களை ஒருவராலும் எதிர்க்க முடியாது. அதனால நான் மற்றவங்களை நம்பலை, நான் நம்பி நிற்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கும் பொழுது, அப்போ ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு நேராக என்ன செய்யப்படுகிறது, கேட்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். 15வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றார். ஆமென். தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதன் மூலியமாய் என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடே கூட இருக்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை இந்த சபைக்கு நேராய் கடந்து வருகிறது. இன்றைக்கும் இந்த தேவனுடைய வார்த்தை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு நேராய் கடந்து வருகிறது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். யூத ஜனங்களே, இஸ்ரவேல் ஜனங்களே, தேவனுடைய சந்ததியாரே, நீங்கள் இதை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. யாராலும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. ஏன்னா இஸ்ரவேலை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அவன் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது 20வது வசனத்தில் யோசபாத் ஜனங்களை பார்த்து இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்காவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ஆமென். மனுஷனை நம்பாதீங்க, உன் கரத்தில் இருக்கிற பட்டயத்தை நம்பாத. ஆமென், ஹல்லேலூயா. எதிராளிகளுடைய பலவீனத்தை நீ நம்பாத, கர்த்தரை நீ நம்பு. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. நாம கர்த்தரை நம்பணும். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகளை நம்ம நம்பணும். இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு தீர்க்க தரிசிகளை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம நம்புகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனை அல்ல, மனுஷனுக்குள்ளே வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பணும். அந்த தீர்க்க தரிசிகள் மூலமாய் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை நம்ம நம்பணும். அந்த வார்த்தையை கொடுத்த தேவனை நம்ம நம்பணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்பும் பொழுது நாம் சித்தி பெறுகிறவர்களாய் நாம் இருப்போம். நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கண்கள் தேவனை அல்ல, தேவனுடைய வார்த்தையை அல்ல, அதற்கு பதிலாக மனுஷன் பக்கமாய் திரும்பி இருக்கிறது. தீர்க்க தரிசிகளை தான் நம்ம நோக்கி ஓடுறோம். அவர் பெரிய ப்ராஃபிட், அவர் தான் பெரிய ப்ராஃபிட். அவர் சொன்னார்னா எனக்கு அற்புதம் நடந்துடும். அவர் எனக்கு ஜோம் பண்ணார்னா, அவர் எனக்கு வந்தார்னா எல்லாம் நடந்துடும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அல்ல. ஆமென். நாம் அவர்களை அல்ல, அவர்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். ஆமென். அவர்கள் பேசினாங்கன்னா அந்த வார்த்தை வெறுமையாக இருக்கும். ஆனால் அவர்களை தேவன் பேச வைத்தார் என்றால் அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். அதனால நாம் கர்த்தரை நம்பணும். நான் சொல்ல வருகிறது அதுதான். நாம் கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புறதை விட்டுட்டோம்னா நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம். நம்ம தீர்க்க தரிசிகளை மாத்திரம் நம்ம நம்பணும்னா நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போகும். ஆமென். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்க தரிசிகளுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் அந்த வார்த்தை ஒளிந்து போகாது.
ஆமென். ஆனால் தீர்க்க தரிசிகள் ஒளிந்து போவார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. அதனால கர்த்தரை நம்ம நம்பணுங்க, கர்த்தரை நம்பணும். ஏன்னா அவரே நித்திய கன்மலையாயிருக்கிறார், அவர் நித்தியமுள்ளவராயிருக்கிறார், அவர் அநாதியாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அடைக்கலமாய் இருக்கிறார், அவர் நமக்கு பலனாய் இருக்கிறார். நம்ம அவரை நம்ம என்ன செய்யணும், நம்ம நம்பணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், இன்றைக்கு செய்தியை கொஞ்சம் வித்தியாசமாக நான் கொடுக்க விருப்பப்படுறேன். யாரெல்லாம் கர்த்தரை நம்பணும், அந்த நம்புகிறதுனால என்ன பயன் அப்படிங்கிறது தான் நம்ம எப்பவுமே சில நேரத்துக்கு நம்ம தியானிப்போம். ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோன்னா, இன்னைக்கு இந்த கர்த்தரை நம்புகிறதுனால என்ன பயன்கிறத முதல்ல தியானித்துட்டு பின்பறதாக எப்படிப்பட்டவர்களெல்லாம் கர்த்தரை நம்பணும் அப்படிங்கிறத நம்ம தியானிக்க தேவன் நமக்கு என்ன செய்வாராக, உதவி செய்வாராக. முதல்ல சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. நம்ம கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு. அப்போ நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது நான் நம்புகிறது அவராலே வரும். சாலமோன் ராஜா சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, ஆமாம், நீ மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தரை நீ என்ன செய்ய. நீ அந்த வசனத்தை வாசிப்போம், 29, 25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்வான், வைக்கப்படுவான். நம்ம கர்த்தரை நம்பணும், கர்த்தரை நம்பணும். ஏன் கர்த்தரை நம்பணும்? கர்த்தரை நம்பினா நமக்கு என்ன கிடைக்கும் பிரதர்? நான் அவரை நம்பினேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்களை வேதாகமம் சொல்லுகிறேன். இப்போ அதெல்லாம் நம்ம தியானிச்சோன்னா நமக்கு செய்தி முடிக்க முடியாது. 3 காரியத்தை மட்டும், ஒரு அஸ்திபாரமான ஒரு 3 காரியத்தை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டுட்டு நாம் மற்ற யாரெல்லாம் கர்த்தரை நம்பணும், எப்படிப்பட்டவர்களாம் கர்த்தரை நம்பணும் என்பதை குறித்து தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், 4வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமாம், 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் பாதுகாத்துக் கொள்வீர். முதலாவது, கர்த்தரை ஒரு மனுஷன் நம்பும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, நம்புனா அவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, ஒரு பூரண சமாதானத்தை தேவன் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த யோசபாத் ராஜா, அவனை சுற்றி ஜனங்கள், ராஜாக்கள், போர் சேவர்கள் அவனை நெருக்கும் பொழுது அவன் தேவனை உறுதியா நம்பினான், முற்றிலுமாய் நம்பினான். அதில் அவன் சந்தேகமே என்ன செய்யலை, கொள்ளலை. அதனால தான் அவன் ஜனங்களை பார்த்து, சகல ஜனங்களையும் பார்த்து சொன்னான், கர்த்தராகிய தேவனை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவருடைய வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, நம்புங்க. ஆமாம், நம்மகிட்ட இருக்கிற பட்டயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. நம்மளுடைய பலனை, நம்மளுடைய எண்ணிக்கையை, நம்மளுடைய போர் சேவர்களுடைய திறமையை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. நம்ம நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயித்து தருகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த சூழல் ஒரு போர் சூழல், ஒரு கலவரமான சூழல், நம்மளுடைய இருதயம் தத்தளிக்கிற பயம் நிறைந்த ஒரு சூழல். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அவன் உறுதியாய் கர்த்தரை நம்புறதுனால கர்த்தர் அவனுக்கு ஒரு பூரண சமாதானத்தை அவனுக்கு தேவன் கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த யுத்தத்துக்கு பின்பதாக அந்த 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தை 29வது வசனத்தை வாசித்தோம் அப்படின்னா, கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. அவங்க எல்லாருக்கும் மேலும் பயங்கரம் வந்தது. இவர்களுடைய சங்கதிகளை கேட்ட எல்லா ராஜாக்களும் பயப்பட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயங்கரம், ஒரு காரியம் என்ன செய்தது, சம்பவித்தது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன்
அவர்களுக்கு விரோதமாய் திரும்ப எழும்ப விடாத அளவுக்கு தேவன் என்ன செய்வார்? கிரியை செய்வார். நம்ம இந்த உபவாச நாட்களில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம என்ன செய்தோம்? நம்ம தியானித்தோம். ஆமென். ஒரு தடவை தேவன் அவர்களோடு கூட நிற்கிறார் என்பதை நிரூபிச்சுட்டா திரும்ப அந்த ஜனங்கள் எழும்பி வருகிறதற்கு அவங்களால கூடாது. ஆமென். இவர்கள் என்றைக்கு தேவனை விட்டு விலகுகிறார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்களோ, அந்த நேரத்தில் எப்போ தேவன் இவர்களை விட்டு விலகுறாரோ அப்பந்தான் மற்றவர்கள் என்ன செய்வாங்க? இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருவார்கள். ஆனால் தேவனை சார்ந்து தேவன் பட்சமாய் நாம் நின்னோமானால், தேவன் நம் பட்சமாய் இருப்பாரானால், ஆமென், ஹல்லேலூயா, நம்மளை எதிர்த்து ஒருவனும் வர முடியாது. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை நமக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு பெரிய நெருக்கங்கள் நமக்கு மிஞ்சினதாய் காணப்படலாம். நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய வேலைகளிலே, நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது, இப்போ தேசத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பயங்கரமாக இருக்கும். ஆமென். ஆமாம், இங்கே ஆஸ்திரேலியாவில் நம்ம எப்படி இருக்கோம்? சமாதானமாக நம்ம இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் செய்தியை கேட்கும் பொழுது நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு கலக்கம் இருக்குது. இது எங்கே போய் நிற்க போகுதோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? நம்மளுடைய இருதயம் சில நேரத்துக்கு என்ன செய்யும்? கலக்கம் அடையும். ஆமென். ஏன்னா பெட்ரோல் ப்ரைஸ் ஏறிட்டு போகுது, மற்ற விலைவாசிகள் எல்லாம் ஏறிட்டு போகுது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்முடைய ஊழியம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கலக்கம் என்ன செய்யும்? இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த சூழ்நிலைமையில நாம் கர்த்தரை நம்புவோமானால், ஆமென், ஹல்லேலூயா, தேவன் நம்மை பூரண சமாதானத்துடன் அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பூரண சமாதானத்தை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாக நிற்கிற பிரச்சனைகள் பெரிதல்ல, நமக்கு முன்பதாக இருக்கிற வியாதிகள் பெரிதல்ல, நமக்கு முன்பதாக இருக்கிற சத்துரு நமக்கு பெரிதல்ல. நமக்கு முன்பதாக இருக்கிற தேவனை நாம் சார்ந்திருப்போமானால், நாம் அவரை நம்பி இருப்போமானால், அவர் நமக்கு ஒரு பூரண சமாதானத்தை அவர் தருகிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சமாதானம் தருகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, ஆமென், சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அகங்காரிகளையும் பொய்யையும் சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். முதலாவது ஒரு பூரண சமாதானம், இரண்டாவது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பாக்கியவான்கள். ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். கர்த்தர் நமக்காக காரியங்களை நடப்பிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திர. கர்த்தர் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தாபரமாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய கோட்டையாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நாம் மற்ற ஜனங்களை பார்க்கும் பொழுது நாம் பாக்கியவான்கள். ஆமென். அவர்களோடு அந்த கண்மலை இல்லை, நம்மோடு அந்த கண்மலை இருக்கிறது. அவர்களோடு அந்த தாபரம் இல்லை, நம்மோடு அந்த தாபரம் இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு அடைக்கலமாய் இல்லை, தேவன் நமக்கு அடைக்கலமான பலனாய் துணையாய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் தெய்வமாக கொள்வோமானால் நாம் பாக்கியவான்கள் என்று அறியப்படுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும், அதாவது அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும். ஆமாம், ஒரு பொய்யான காரியத்தை அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சார்ந்திருக்கிறாங்க. அதில் உண்மை இல்லை, அதில் தெய்வம் இல்லை, அதில் பாதுகாப்பு இல்லை, அதில் சுகம் இல்லை, அதில் பலன் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அதை அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள். ஆனால் நானும் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கர்த்தரை நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். முதல்ல சமாதானம், ரெண்டாவது ஒரு பெரிய பாக்கியம், ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய பலன். ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவது என்ன அப்படின்னா, 125ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? அசையாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஒரு அசைக்கிற சீயோன் பர்வதை போல அல்ல, அசைக்க முடியாத சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்களும் நானும் உலகத்தில் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால், உலகத்தின் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருப்போமானால் ரொம்ப ஈஸியாக நம்ம அசைக்கப்பட்டுருவோம். நம்முடைய நம்பிக்கை அசைக்கப்படும். ஆனால் நம்ம கர்த்தரை நம் நம்பி இருந்தோமானால் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. சீயோன் பர்வதம் அது தேவனுடைய மகிமைக்கு ஒப்பிடப்பட்ட ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னா ஆமாம், சீயோனில் யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். ஆமென். தேவனுடைய மகிமை சீயோனில் இருக்கிறது. ஆமென். இந்த சபை சீயோனுக்கு அடையாளம். சபை என்றாலே சீயோனுக்கு அடையாளம். ஏன்னா இந்த இடத்துல மகிமை பொருந்தியவரா என் தேவன் இந்த இடத்துல அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம கர்த்தரை நம்பி இருப்போமானால் இது அசைக்கப்படாத சீயோனை போல இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசால சபையை அசைக்க முடியாது. பிசாசால இந்த சீயோனை என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. ஏன்னா தேவன் அந்த இடத்துல அவர் ராஜாவாய் அவர் வீற்றிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மகிமை உள்ளவராய் அவர் வீற்றிருக்கிறார். நம்முடைய குடும்பம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நம் குடும்பம் அசைக்கப்படாத சீயோனாய் அது அறியப்படும். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படாத சீயோன்களாய் நாம் என்ன செய்வோம்? அறியப்படுவோம். நாம கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். நாம் நம்பி இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படாத சீயோன்களாய் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சங்கீதக்காரர் 21ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் அவர் சொல்றாரு, தாவீது, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு ராஜா, ஒரு தேசத்தின் அதிபதி, ஜனங்கள் எல்லாரும் ராஜாவை நம்பி இருக்கிறாங்க. ஆனால் அந்த ராஜா யாரை நம்பி இருக்கிறாரு? ஆமென், உன்னதத்தில் இருக்கிற தேவனை நோக்கி அவர் இருக்கிறார். அவர் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அவர் அசைக்கப்படாது இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அசைக்கப்படாதிருப்பார். ஆமென். ஆமாம். அப்போது நம்ம யாராக இருந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சிறிய மனுஷனாக இருந்தாலும் சரி, நம்ம கர்த்தரை நம்புவோமானால் நாம் அசைக்கப்படாது இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. சீயோன் பர்வதத்தை போல இருப்போம், அசைக்கப்படாது இருப்போம்னா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா சீயோன் பர்வதத்தை போல இருக்கிறோம். ஒரு சாதாரண பர்வதமாய் நீங்களும் நானும் இருந்து விடக்கூடாது. சீயோன் பர்வதமாய் மகிமை பொருந்தியவர் இருக்கிற இடமாய், ஆமென், மகிமை பொருந்தியவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் நாம் இருப்போமானால், ஆமென், நாம் அசைக்கப்படாதவர்களாய் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை நாம் நம்பணும்னா 3 காரியம். 1, அவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். 2வது, நம்மளை பாக்கியவான்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், விசேஷித்தவர்களாய், அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. 3வது, நம்ம அசைக்கப்படாதபடிக்கு தேவனுடைய மகிமை பொருந்தியவராய் அவர் நம்மோடு கூட, பலமுள்ளவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என் மத்தியிலே சீயோனிலே வாசமாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அசைக்கப்படாத சீயோனாய் இருக்கிற என் தேவன் அவர் என்னிடத்தில் வாசமாய் இருக்கிறார் என்று நாம் சொல்வோமானால், அவர் மீது நம் நம்பிக்கை இருக்குமானால் நாம் அசைக்கப்படாமல் உறுதியாய் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ யாரெல்லாம் கர்த்தரை நம்பினா இந்த 3 ஆசீர்வாதம் கிடைக்கும்? யாருக்குள்ளெல்லாம் பூரண சமாதானம் வேணும்? யாரெல்லாம் பாக்கியவான்களாய் மாற வேண்டும்? யாரெல்லாம் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல இருக்க முடியும்?
அப்படின்னா எப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை நம்பணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் சில காரியங்களை மாத்திரம், ஒரு 7 காரியங்களை மாத்திரம் நம்ம என்ன செய்வோம், தியானித்து இந்த செய்தியினுடைய முடிவுக்கு நேராக நாம் கடந்து வரலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் நம்பிக்கையாய் இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு சபை ஒன்று இருக்குமானால், ஒரு தேசம் என்று இருக்குமானால், ஆமென், நம் குடும்பத்தில் நாம் பார்த்து கொள்வோமானால் இந்த வார்த்தையை தேவன் இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக நான் என்ன செய்வேன், வைப்பேன். ஆமாம், ஒரு சபையில் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா அந்த சபையில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பார்கள். ஆமென். ஒரு சாதாரண ஜனங்களும் என்ன செய்வாங்க, எளிமையான ஜனங்களும் இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவங்க எல்லாரும் யாரை நம்பணும்னா கர்த்தரை நம்பணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான் சில ஜனங்களை சில சூழ்நிலையில் நான் நடத்துகிறேன், நான் வைக்கிறேன் அப்படின்னா எதற்கு தெரியுமா, அவங்க என் மேலே நம்பிக்கையாக இருப்பாங்கங்கிறதுக்காக நான் அதை வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்ல முடியும், இந்த சபை யார் நம்பிக்கையாக வைத்திருக்குன்னா கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்திருக்கிறது. மனிதர்களை அல்ல, கர்த்தரை நம்பிக்கையாய் வைத்திருக்கிறது. சிறுமைப்பட்ட ஜனங்கள், மற்ற ஜனங்களுக்கு முன்பதாக யாரெல்லாம் சிறுமையாக எண்ணப்படுகிறார்களோ, ஆமென், ஹல்லேலூயா, அவர்கள் எல்லாரையும் தேவன் எதற்காக வைத்திருக்கிறார் அப்படின்னா அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்போம் என்பதற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், அந்த சிறுமைப்பட்டவன் நம்ம நம்பிக்கையாக நம்ம அவங்கள கர்த்தரை நம்ம நம்பணும் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார். ஆமாம், நம்ம அப்போ அந்த தாவீது சொல்கிறாரு, சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார். எதனால? நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறதுனால. இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை 4வது வசனத்தை வாசித்தோம். நான் சிறுமையும் எளிமையுமானவராக இருக்கிறேன், ஆனால் நான் அகங்காரிகள் மேலே பொய்யான காரியத்தின் மேலே என் நம்பிக்கை வைக்காமல் கர்த்தரையே நான் நம்பிக்கையாக வைக்கிறதுனால நான் யார்? பாக்கியவான். ஆமென். இப்போ அந்த பாக்கியவானா ஆகிறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னா, நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன். அந்த நம்பிக்கை எதை கொண்டு வருகிறதுனா, அவர் என் மேலே எப்பவும் நினைவாக இருக்கிறார். நம்ம கர்த்தர் மேலே நினைவாக இருக்கிறத காட்டிலும் கர்த்தர் நம்ம மேலே நினைவாக இருக்கிறது தான் பெரிய பாக்கியம். அதனால தான் அந்த 40வது அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பாக்கியத்தை நம்ம எப்போ அனுபவிக்க முடியும் அப்படின்னா, கர்த்தர் நம்ம மேலே நினைவாக இருக்கும் பொழுது. ஆமென். வேற தெய்வங்கள் எல்லாம் இருக்குது, அந்த தெய்வங்கள் எல்லாம் அவர்களை கும்பிடுகிற ஜனங்கள் மீது நினைவாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரத்துக்கு அந்த தெய்வம் என்ன செய்யுது, தூங்க போயிடுதுன்னு சொல்கிறாங்க. சில நேரத்துக்கு அந்த தெய்வத்தை மணி அடித்து தான் எழுப்ப வேண்டியது இருக்குது, கொட்டு அடித்து எதனாலுமோ பண்ணி தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குதான், எழுப்ப வேண்டியது இருக்கிறான். சில நேரத்துக்கு அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நான் தான் வந்திருக்கிறேன்னு போய் சொல்லி என்ன செய்ய வேண்டியது இருக்குதான், சொல்ல வேண்டி அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது இருக்குதான். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென். நாம் கர்த்தருக்கு பயந்து அவரை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம நம்பணும்னா அவர் நம்மேல் நினைவாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. நம்மேல் நினைவாக இருக்கிறவர். நம்முடைய சூழ்நிலைமைகளை குறித்து அவர் நினைவாக இருக்கிறவர். நம்முடைய தேவைகளை குறித்து அவர் நினைவாக இருக்கிறவர். நம்முடைய காரியங்களை குறித்து அவர் நினைவாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் நம் மீது நினைவாக இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நம்மேல் நினைவாக இருக்கிறார். ஆமென். அடுத்தது அவர் சொல்றாரு, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறேன், என் தேவனே தாமதியாதே.
ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நீர் என்னை விடுவிக்கிறவர். என்னை சீக்கிரமாக இந்த பாவத்திலிருந்து என்னை என்ன செய்யுங்க, விடுவீங்க. சீக்கிரமாக இந்த வியாதியிலேருந்து என்னை விடுவீங்க. சீக்கிரமாக இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுவீங்க. சீக்கிரமாக என்னுடைய சூழ்நிலையிலிருந்து என்னை செய்யுங்க, என்னை விடுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நான் உம்மேல நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆமென். நாம் அவரை நம்பினா, ஆமென், அவர் நம்மை விடுவிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மளை விடுவிக்கிறவர், நம்மை நினைவாய் இருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்மள நினைவாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை அவர் விடுவிக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைமைகளிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவர், நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நாம் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் சிறுமையானவர்களாக இருக்கலாம், அற்பமானவர்களாக இருக்கலாம், ஜனங்களால் நம்மளை ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தோம்னா அவர் நம்மேல் நினைவாக இருப்பார். ஏராளமான கூட்டத்தின் மேல் அவர் நினைவாக இருக்கிறது இல்லை, சிறு கூட்டமாக இருக்கிற நம்மேல் அவர் நினைவாக இருக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக, இரண்டாவதாக, எரேமியா 49ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை ஒப்புவி, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன். உன் விதவைகள் என்னை நம்புவார்களாக. ஆமென். உன் பிள்ளைகள், உன் நடுவில் இருக்கிற விதவைகள் என்னை என்ன செய்வார்களாக, நம்புவார்களாக. இந்த இடத்துல ரெண்டாவது யார் கர்த்தரை நம்பணும் அப்படின்னு சொன்னா, திக்கற்ற பிள்ளைகள், ஆதரவற்ற நிலைமையில, ஒரு உதவியும் கிடைக்காத நிலைமையில, வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைமையில இருக்கிறவர்களுக்கு, யாரும் உதவி செய்கிறல, யாரும் விசாரிக்கல அப்படின்னு சொல்லி திக்கற்றவர்களாய் நிற்கிற பிள்ளைகளை நீ என்னிடத்துல நீ என்ன செய்ய, ஒப்புவிச்சிரு, நான் அவர்களை உயிரோடே காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ என் மேலே நீ நம்பிக்கையாக இருந்தேன்னா உன் பிள்ளைகளை என்னிடத்துல நீ என்ன செய்ய, ஒப்பு கொடுத்துரு. உன் பிள்ளைகளை நீ என்னிடத்துல ஒப்பு கொடுத்துரு. அவர்களை உயிரோட காப்பாற்றுவதற்கு நான் உண்மை உள்ளவராய் நான் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர் அவர் ஒருவர் தான், வேற எந்த தெய்வமும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றுவதற்கு அவரால் மாத்திரம்தான் முடியும். ஒரு மனுஷனை நம்பி நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க முடியாது. அவருடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்மளால் யூகிக்க முடியாது. நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நமக்கே தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பேர குழந்தைகளுடைய, நம்முடைய சந்ததியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்க கர்த்தரை பின்பற்றுவார்களா இல்லையா? தேவனுக்கு பிரியமா நடப்பாங்களா இல்லையா? கர்த்தருடைய கரம் அவருக்கு மேலே இருக்குமா இல்லையா? நமக்கு தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோன்னு சொன்னா, ஆமென், ஹல்லேலூயா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அவர்களை உயிரோடு காப்பேன். உயிரோட காப்பேன்னா நான் அவர்களுக்கு ஜீவனை கொடுப்பேன். அழிந்து போகாத ஒரு ஆத்துமாவை நான் அவர்களுக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். எந்த சத்துருவாலும் வஞ்சிக்கப்படாத, பிரிக்க முடியாத சுதந்திரத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் என்னுடைய சன்னிதானத்தில் நிற்பார்கள் என்பது தான் இதனுடைய அர்த்தம். ஆமென். அவர்கள் என்னை சேவிப்பார்கள், அவர்களை உயிரோடு நான் காப்பேன். அப்படின்னாலே நான் அவர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்பது தான் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுடைய தேவனாய் நான் இருப்பேன் என்பது தான் அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. உன் விதவைகள் கர்த்தரை நம்புவார்களாக. ஆமென். இங்கே இருக்கிற தேவனால் புருஷர்களால் கைவிடப்பட்ட ஜனங்கள் நம்ம சபையில் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் கர்த்தரை என்ன செய்யணும், நம்பணும். ஆமாம், இதில் வேத வசனத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது விதவைகளை குறித்து. இப்போ அந்த டாபிக்குள்ளே நம்ம போனோன்னா நம்ம இந்த செய்தியை நம்ம முடிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியில் அவர் எழுதும் பொழுது, சபைகளுக்கு அவர் எழுதும் பொழுது, அவர் உத்தம விதவைகளை குறித்து அவர் எழுதுகிறார். ஆமாம், அநியாயம் செய்கிற ஜனங்களை குறித்தும் அவர் என்ன செய்கிறார்,
எழுதுகிறார். விதவைகள்னா எப்படி இருக்கணும், சபையில் எப்படி இருக்கணும், சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு. ஆமாம், இளம் விதவைகளை குறித்து அவர் எழுதுகிறார். வயது முதிர்ந்த விதவைகளை குறித்து எழுதுகிறார். விதவைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுங்கிறத குறித்தும் வேதத்தில் ரொம்ப தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது. தேவனால் போதிக்கப்பட்டு அவர் எழுதியிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ விதவைகள் கர்த்தரை நம்பினா கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் அவர்களுக்கு அற்புதம் செய்வார். விதவைகள் கர்த்தரை நம்புகிறத விட்டுட்டு கோர்ட்டை நம்பினா கர்த்தர் அவர்கள் பக்கமாக இருக்க மாட்டார். அக்கிரம சிந்தையோடு இருந்தார்களானால் கர்த்தர் அவர்களோடு கூட என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் சில வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு தவறாக எடுத்துக்கிட்டு தவறான காரியங்களை செய்ய துணிந்தாங்கன்னா கர்த்தர் அவர்களோடு கூட என்ன செய்ய மாட்டார், நிற்க மாட்டார். ஆமென். வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை. ஆமென், ஹல்லேலூயா. விதவைகள் கர்த்தரை நம்புவார்களாக அப்படின்னா அவங்க உத்தமமாய் இருந்து கர்த்தரை நம்பினா கர்த்தர் அவர்களுக்கு துணையாக இருப்பார். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களும் வாய்க்காமல் போகும். ஆமென். ஆனால் அகங்காரிகளாக இருந்து காரியங்களை செய்தால் என்ன செய்ய மாட்டார், கர்த்தர் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேர் விதவைங்கிற ஒரு டைட்டில் வச்சுட்டு மற்றவர்களை அபகரிக்கிறது, தவறான காரியங்களை செய்கிறது, அதுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், துணை போக மாட்டார். கர்த்தரை நம்பினவங்க அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. நம்ம இன்னொரு நாள் அதை குறித்து நாம் தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. மூன்றாவதாக சிறு பிள்ளைகள் கர்த்தரை நம்புவார்களாக. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சங்கீதம் 71 சங்கீதம் 5-7 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 7வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நீ சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் என்ன செய்வேன், துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர். ஏன் நீர் எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிறீர்னா, நான் சிறு வயது முதல் நான் உன் மேலே நம்பிக்கையாக இருந்தேன். அதனால நீர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரர் எவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகளை அவர் எழுதியிருக்கிறார் பாருங்க. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஆமாம், எங்கள் அம்மா என்னை நல்லா பாதுகாத்துக்கிட்டாங்க, நல்லா சாப்பிட்டு என்னை நல்ல ஒரு ஹெல்த்தியான பேபியாக பெற்றெடுத்தாங்கன்னு சொல்கிறத காட்டிலும், நான் கற்பத்தில் உற்பவித்தது முதலே உம்மால் நான் ஆதரிக்கப்பட்டேன். நான் பிறந்து தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. நான் உண்மையே எப்பொழுது துதிப்பேன். ஆமென். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை சுகமாய் பிரித்தெடுத்தவர் நீர் தான். இதுவரைக்கும் என்னை பாதுகாக்கிறவர் நீர் தான் அப்படின்னு சொல்லி அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தோன்னா அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ சிறு வயது முதல் அவர் மேலே நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கையாக இருக்கணும். சிறு பிள்ளைகளுக்கு நம்ம அதை சொல்லி கொடுக்கணும். நாங்கள் அல்ல, பெற்றோர் அல்ல, நீ கர்த்தரை நம்பு, கர்த்தர் உனக்கு அடைக்கலமானவர். ஆமென், ஹல்லேலூயா. நீ மனுஷனை நம்பாத. மனுஷனை நம்பினா என்ன செய்வ, நீ தோற்று போவா. ஆமென். நீ கர்த்தரை நம்பு, அவர் உனக்கு அடைக்கலமாய் இருப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கர்த்தர் அவர்களுக்கு அடைக்கலமாய் அவர் இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவதாக, இருட்டிலே நடக்கிறவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். ஆமென். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், ஆமென், ஐசாயா 50:10 ஆமென் பார்க்கும் பொழுது, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆமென். இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு
தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ, தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் அப்படின்னா அவனுக்கு அவனுடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு இருள் அடைஞ்சது போல இருக்கும். வெளிச்சம் இருக்கும், பகல் இரவு வெளிச்சம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எங்கே திரும்பினாலும் ஒரு வெளிச்சம் இல்லாதது போல், எல்லாம் இருள் அடைஞ்சது போல் இருக்கும். குடும்பத்தில் ஒரு இருள், வேலையில் ஒரு இருள், ஆமென், மற்ற சூழ்நிலைமைகளில் இருள், எல்லாம் இருள் அடைஞ்சது போல் இருக்கும். ஆமென். ஒரு பாதை அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இருளடைந்த ஒரு வாழ்க்கையில் இருக்கிறவங்க யாரை நம்பணும்னா கர்த்தரை நம்பணும். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, என் வாழ்க்கையே இருள் அடைஞ்சு போயிட்டு பிரதர். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை நம்பணும். அவருடைய வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலைமையில, கைவிடப்பட்ட சூழ்நிலைமையில, உதவியற்ற சூழ்நிலைமையில் இருக்கிறவங்க தான் இருள் அடைந்த நிலைமையில் இருப்பாங்க. ஆமென். அவர்களுக்கு ஒரு நல்ல சுகம் இருக்காது, நல்ல ஒரு பலன் இருக்காது, ஒரு நம்பிக்கையே, அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையே என்ன செய்யாது, இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் யாரை நம்பணும்னா கர்த்தரை நம்பணும். எதை நம்பணும்னா அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து தன் அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு. ஆமாம், கர்த்தர் எனக்கு கொடுத்த தாசன் இவர், இது கர்த்தருடைய தாசன், இவர் மூலமாய் வருகிற வார்த்தை எனக்கு உரிய வார்த்தை. கர்த்தர் என்னை உயிர்ப்பிக்கும்படியா, என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியா இந்த வார்த்தையை அவர் எனக்கு கொடுக்கிறார் என்று அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கிற பொழுது, ஆமென், அதுதான் ரொம்ப அழகாக அடுத்தது சொல்கிறாரு, அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆமாம், தாசன் மூலமாய் சொல்லப்படுகிற தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய வார்த்தையை நம்பி அதை சார்ந்து கொள்ளும் பொழுது, தாசனை சார்ந்து கொள்ள சொல்லலை, அந்த வார்த்தையை சார்ந்து கொள்ளணும், தேவனை சார்ந்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் சொல்கிற, தாசன் சொல்லுகிற வார்த்தையை நம்பி தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆமென், சார்ந்து கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லி, அப்போ கர்த்தர் அவனுக்கு அடைக்கலமாக இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்கு வெளிச்சம் உதிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் இருளில் அவன் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். ஆமென். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வேத வசனம் அவன் மேலே என்ன செய்யும், உதிக்கும், நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. இனி அவன் இருளில் நடப்பதில்லை, அவன் வெளிச்சத்தின் பாதையிலே அவன் என்ன செய்வான், நடப்பான். ஏன்னா வேத வசனம் சொல்லுது, அவர் உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறார். ஆமென். எப்போ கர்த்தரை நம்பி தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது தான் அவர் நம்முடைய பாதைக்கு அவர் வெளிச்சமாயிருப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நம்ம நம்பணும், அவருடைய வார்த்தையை நம்பணும், தாசன் சொல்லுகிற வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் இருளில் நடக்காமல் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் நாம் என்ன செய்வோம், இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. மோசேயை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். மோசே சொன்ன வார்த்தை தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அங்கீகரித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஜனங்கள்கிட்ட தேவன் பேசலை, முதல்ல மோசே கிட்ட தான் சொன்னார். மோசே போய் தான் சொல்ல சொன்னார். மோசே போய் தான் ஜனங்கள்கிட்ட சொன்னான். ஜனங்க ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்ய போகணும், ஆண்டவர் நம்மளை விடுவிப்பா, நம்ம இந்த செங்கடலை கடந்து போகணும் எல்லாம் சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் தாசனுடைய சொல்ல கேட்டு கர்த்தரை அவங்க சார்ந்து இருந்ததுனால செங்கடலை பிளந்து அவர்களை நடக்க பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை விழ பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய தாசருடைய சொல்ல கேட்டு ஜனங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் தேவன் அவர்களுக்கு ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்பணும், தேவனை சார்ந்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக, ஆமென், யார் கர்த்தரை நம்பணும்னா ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. யார் கர்த்தரை நம்பணும், ஐஸ்வர்யவான்கள். யாருக்கு இதுக்கு முன்பதே சிறுமையானவர்கள், எளிமையானவர்கள், ஆமாம், திக்கற்றவர்கள், விதவைகளை குறித்து நம்ம தியானிச்சிட்டோம். இப்போ ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கர்த்தரை என்ன செய்யணும், நம்பணும். ஆமென். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனத்து வரைக்கும் பார்க்கும் பொழுது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும்
நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாயிருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். இதில் பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. தீமோத்தேயுவுக்கு அவர் புத்தி சொல்கிறாரு. நீ சபைக்கு நினைச்சணும், இதை நீ போதிக்கணும், நீ புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கட்டளையாக நீ இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இவ்வுலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான கடினமான இருதயம் உள்ளவர்களாக இருந்து சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற, அந்த ஐஸ்வர்யம் நிலையற்றது. ஆமென். அந்த ஐஸ்வர்யம் என்னது? நிலையற்றது. அது நம்மளை பாதுகாக்காது, அது நம்மளுடைய தலைமுறைகளுக்கு கடந்து வராது, அது நமக்கு உதவி செய்யாது, அது நமக்கு சுகத்தை கொடுக்காது, அது நமக்கு பலனாய் இருக்காது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நமக்கு அடைக்கலமாய் இருக்காது, அது நமக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுக்காது, அது நம்மளை பாக்கியவானாய் மாற்றாது, அது நம்மை அசையாத சீயோடை போல இருக்க செய்யாது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அதன் மேலே நம்பிக்கை வைக்காம, ஆமாம், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், ஆமென், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாக இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு நீ என்ன செய்ய? கட்டளையிடு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போது ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யத்தின் மீது என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை வைக்கக்கூடாது. பரலோக ராஜ்யத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். அழிந்து போகிற இந்த உலகத்தில் அழிந்து போகிற ஐஸ்வர்யத்தை நம்ம சேர்த்து வைக்காமல் பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷத்தை நம்ம என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். ஆமாம். அங்கே கள்ளன் திருடுகிறதும் இல்லை, பூச்சி அதை அரிக்கிறதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா, இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியத்திற்கு என்று நாம் கொடுத்து அந்த நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. மற்றவர்களை ஆதாயப்படுத்துகிறது நிமித்தம் நீ நித்திய ஜீவனுக்கு நீ பங்குள்ளவனாய் மாறுகிறான். ஆமென். ஒரு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு வாலிபன் கேட்டான், நித்திய ஜீவனை பெறுகிறதற்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், கட்டளைகள் எல்லாம் நீ நியாயப்பிரமாணங்களை எல்லாம் நீ என்ன செய்? கைக்குள். அதை நான் என் சிறு வயது முதல்ல நான் என்ன செய்து வருகிறேன்? கை கொண்டு வருகிறேன். அப்போ ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறாரு, அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று கண்டு நீ உன் ஐஸ்வர்யத்தை எல்லாத்தையும் விற்று தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு என் சிலுவை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்வி? என்னை பின்பற்று அப்படின்னு சொன்னார். அவன் மிகுந்த மனவேதனை அடைந்து அவன் என்ன செய்துட்டான்? அவன் போயிட்டான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஊசியின் காதில் ஒட்டகவனா நுழையுமே தவிர ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, ஆமாம், அந்த ஐஸ்வர்யம் நித்திய ஜீவனை பெறுகிறதற்கு உதவாது. அந்த ஐஸ்வர்யத்தை நாம் அதுக்கு பதிலாக 4 சபைகளை கட்டுறதுக்கு, 4 ஜனங்கள் சுவிசேஷத்தை அறிகிற அறிவை அடைவதற்கு, சுவிசேஷத்தின் ஊழியத்துக்கு, மற்ற காரியங்களுக்கு நம்ம கொடுத்து செலவழித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் அதை சேர்த்தோன்னா அங்கே நமக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் நம்ம என்ன செய்யணும்? நம்ம கர்த்தரை நான் நம்பணும். நாம் சேர்த்து வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் என்னை காப்பாற்றும். வரப்போகிற பஞ்சத்துக்கு, வரப்போகிற கொடிய கொள்ளை நோய்களுக்கு, எல்லா காரியங்களுக்கும் இந்த ஐஸ்வர்யம் என்னை பாதுகாக்கும்னு நினச்சா இல்லை. அது அந்த கொரோனா காலத்தில் நம்ம பார்த்தோம். ஆமென். எத்தனையோ லட்சாதிபதிகள், கோடீஸ்வரங்கள்லாம் இந்த கொரோனாவுக்கு என்ன செய்ய முடியல? அவங்களால தங்களை பாதுகாத்து கொள்ள முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு எர்த்குவைக்கு அவங்களால என்ன செய்ய முடியல? தங்களை பாதுகாத்து கொள்ள முடியல. புஷ் ஃபயருக்கு அவங்களால என்ன செய்ய முடியல? பாதுகாத்து கொள்ள முடியல. அமெரிக்காவில்
கடந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு புஷ் ஃபயர் வந்துச்சு. நம்ம பார்த்தோம். அந்த ஹாலிவுட் சிட்டி இருக்கிற அந்த இடத்த எல்லாத்தையுமே அது என்ன செய்தது? அழித்து போட்டது. பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் நடுத்தருக்கு வந்துட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அவர் வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் அந்த புஷ் ஃபயரை என்ன செய்ய முடியாது? ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் ஜனங்களை பாதுகாக்கிறவர். கர்த்தர் ஒருவர் தான் ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். ஆமென். மரித்தால் நம்முடைய ஆத்துமா எங்கே கடந்து செல்லும்? நாம் நித்தியமாக இருக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்க நம்முடைய ஐஸ்வர்யத்தை நாம் என்ன செய்யணும்? செலவழிக்கணும். இன்றைக்கு நம்முடைய இருதயம் கொடுக்கிறதற்கு கடினப்படுமானால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், ஆறாவதாக யார் கர்த்தரை நம்பினா? விசுவாசிகள், சபையில் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை நம்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதே தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆமாம், விசுவாசிகள் கர்த்தரை நம்ப வேண்டும். எதுக்கு நம்பணும்னா, அவங்க படுகிற அவமானங்கள், நிந்தைகள், எல்லா பழிச்சொற்கள், எல்லா பாடுகள், எல்லா காரியங்களுக்கும் எனக்கு ஒரு பலன் இருக்கிறது என்பதை அவர்கள் நம்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நம்பும் பொழுது அந்த நம்பிக்கைக்குரிய காரியங்களை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது நிமித்தம் நாம் பிரயாசப்படுகிறோம். அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நான் சொல்கிற அதனுடைய கருத்து உங்களுக்கு புரியும். ஆமென், ஹல்லேலூயா. நிந்தையும் அடைகிறோம். ஆமாம், நிந்தை அடைகிறோம், பாடு அனுபவிக்கிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம். ஆமாம், எதுக்காகன்னா கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கிறதுனால. ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. அவர் மேல் வைத்த நம்பிக்கை ஒருபோதும் நம்ம என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. மகிமை அடைய பண்ணும். மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மளை தலை நிமிர பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை கனப்படுத்தும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு ஜெயத்தை கொண்டு வந்து தரும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். விசுவாசிகள் என்று சொல்கிற நம்ம அவர் மேலே ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் எனக்கு இதை செய்வார், கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் இதனிலிருந்து என்னை விடுவிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்குமானால் கர்த்தர் அந்த காரியத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரியோர் எல்லாரும் நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தரை நம்புங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரே பெரியோரே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்கன்னா, பாவிகள் மேலே பொறாமை கொள்ளாதீங்க. ஆமாம், பாவம் செய்கிற ஜனங்கள் மீது, அக்கிரமம் செய்கிற ஜனங்கள் மீது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற ஜனங்கள் மீது, ஆமென், நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காத ஜனங்கள் மீது, துர் ஆலோசனையிலே செய்கிறவர்கள் மீது, வேதத்தை புரட்டுகிறவர்கள் மீது நீங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. அவங்கள குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஆமென். அவங்க மீது நம்ம என்ன செய்யக்கூடாது? எரிச்சல் அடையக்கூடாது. அவங்க நல்லா இருக்கிறது போல இன்னைக்கு அவர்கள் தலைத்து ஓங்குகிறது போல இருக்கும், நாளைக்கு ஒரு புல்லை போல அவர்கள் பட்டு கிடக்கிறத நம்ம கண்கள் காணும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு, நீ கர்த்தரை பயந்து நீ அவரோடு பிடித்துக்கொள், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், ஹல்லேலூயா. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ நம்பி இருக்கிறது அவராலே வரும். ஆமென், ஹல்லேலூயா. நீ நம்பி இருக்கிறது யாரால வரும்? கர்த்தராலே வரும். கர்த்தரே நமக்கு நம்பிக்கையாய் அவர் இருக்கிறார். ஆமென். 115ஆம் சங்கீதம் 9லிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது சபைக்கு சொல்லுகிற வார்த்தை. ஆமென். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு
கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நாம் அவரை நம்புவோமானால், கர்த்தருக்கு பயந்து நாம் அவரை நம்புவோமானால், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சபையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய ஆத்துமாவை ஆமென் அவர் பாதுகாப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்பணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவரை கர்த்தரை நம்புகிறவரை பூரண சமாதானத்துடன் அவர் பாதுகாத்து கொள்வார். கர்த்தரை நம்பும் பொழுது அவன் எருசலேமில் இருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் அசைக்கப்படாது இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை நம்புவோமானால் நாம் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். நம்ம எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த நாளிலும் நம்பிய நீர் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் நீங்கள் எங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்துருக்குறீங்க. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். உயர்ந்த அடைக்கலத்தில், ஏதோ ஒரு அடைக்கலத்தில் இல்லை, உம்முடைய அடைக்கலத்தில். அதுதான் உயர்ந்த அடைக்கலம். ஆமென். உலகத்தில் எத்தனையோ அடைக்கலங்கள் உண்டு, எத்தனையோ பாதுகாப்பு உண்டு, எத்தனையோ அரண்கள் உண்டு. ஆமாம், ஆனால் அதில் இல்லை ராஜா, உயர்ந்த அடைக்கலத்தில் சீயோன் பர்வதத்தில் அவன் பாதுகாக்கப்படுவான், வைக்கப்படுவான். ஆண்டவரே, ஐயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு பெரிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் நம்புகிறபடியால் இந்த வார்த்தைகளை எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே எங்கள் சபை ஜனங்களை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நடத்துங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் மனுஷனை அல்ல, உம்மை நம்பி இருக்கிறாங்க. உம்மை நம்பி இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல உத்தம ஆசீர்வாதத்தோடு நீர் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆரோன் குடும்பத்தாரே, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்ற வேத வசனம் இந்த பிள்ளைகள் மீது நிறைவாய் தங்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். கர்த்தருடைய நாமம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.